ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஷோஃப்னா இங்கிலீஷ் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி நம்ம பேசுகிற தமிழ் வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் வந்து எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 10 சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நொண்டை சாக்கு சொல்லாதே. இதாவது வந்து சாக்கு போக்கு சொல்லாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கிவ் எ லேம் எக்ஸ்கியூஸ். டோன்ட் கிவ் எ லேம் எக்ஸ்கியூஸ். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து சொல்லாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனால வந்து இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எந்த இடத்துல தான் ஒரு ஆர்டர் போடுற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறோமோ அந்த இடத்துல தான் இந்த டோன்ட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும். கிவ் அப்படின்னா வந்து கொடு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா வந்து ஒரு அப்படின்னு அர்த்தம். லேம் அப்படின்னா பலவீனமான, இன்னும் நொண்டியான, ஏதாவது சாக்கு போக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதாவது சரியான காரணமே இல்லாமல் வந்து ஏதாவது சாக்கு போக்கு சொல்லணும்ல, அதுதான் வந்து லேம். அடுத்து வந்துன்னா எஸ்கியூஸ்னால் வந்து சாக்கு போக்கு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கிவ் அ லேம் எஸ்கியூஸ். நொண்டி சாக்கு சொல்லாத அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் கிவ் அ லேம் எஸ்கியூஸ். இதே வந்து தமிழ் லெட்டர்ஸ்லையும் இங்கே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன், உதடு ஒக்கை சேர்க்காதே. உதடை வந்து ஒக்கை சேர்க்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இப்போ பாட்டு பாடும்போது வந்து ஒருத்தர் வந்து பாடுவாங்க, ஒருத்தர் வந்து அதுக்கேற்ற மாதிரி உதடை அசைப்பாங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரி நிக் மூமெண்ட் கொடுக்குறது, அதுதான் வந்து உதடு வந்து ஒக்கை சேர்க்காத அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் லிப் சிங்க். டோன்ட் லிப் சிங்க். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இதே வந்து இந்த இடத்துல வந்து ஒக்கை சேர்க்காதே அப்படின்னு அர்த்தம். லிப் சிங்க் அப்படின்னா வந்து உதடு ஒக்கை செய்வு செய். அதாவது உதடு வந்து ஒக்கை செய்வு செய்வு, அதாவது லிப் மூமெண்ட் கொடு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து லிப் சிங்க் அப்படின்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி வந்து லிப் மூமெண்ட் கொடு அப்படின்னு சொல்கிறது. அது வந்து டோன்ட் லிப் சிங்க் அப்படின்னா வந்து உதடு ஒக்கை சேர்க்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னை கேலி செய்யாதே. என்னை வந்து கேலி பண்ணாத, கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் மாக் மீ. டோன்ட் மாக் மீ. டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து கேலி செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு வந்து டோன்ட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். மாக் அப்படின்னா வந்து கேலி செய் அப்படின்னு அர்த்தம். மாக் அப்படின்னா வந்து கேலி செய், கிண்டல் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதுவே டோன்ட் மாக் அப்படின்னா வந்து கிண்டல் பண்ணாத, கேலி பண்ணாத அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா வந்து என்னை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் மாக் மீ அப்படின்னா வந்து என்ன கேலி பண்ணாத, என்ன கிண்டல் பண்ணாத அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் மாக் மீ. நெக்ஸ்ட் ஒன், மூக்கை நோண்டாதே. இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பிக் யுவர் நோஸ். டோன்ட் பிக் யுவர் நோஸ். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து நோண்டாதே அப்படின்றது சொல்லியிருக்கோம்ல, அதனால வந்து டோன்ட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து பிக் அப்படின்னா வந்து நோண்டு, இல்லைனா வந்து எடு அப்படின்றது கூட வந்து பிக் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து அதாவது பிக்கப் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, இதை வந்து எடு அப்படின்றதுக்கு வந்து பிக் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நோண்டு அப்படின்னு அர்த்தம். இயர் அப்படின்னா வந்து ஒன் அப்படின்னு அர்த்தம். நோஸ் அப்படின்னா வந்து மூக்கு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பிக் யுவர் நோஸ் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் மூக்கை நோண்டாதே. நெக்ஸ்ட் ஒன், உன் நண்பர்களுடன் சண்டையிடாதே. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சண்டை போடாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்குவாரல் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஸ்குவாரல் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். அதே இந்த இடத்துல வந்துன்னா சண்டையிடாதே அப்படின்றதுக்கு டோன்ட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்குவாரல் அப்படின்னா வந்து சண்டையிடு அப்படின்னு அர்த்தம். அதே வந்து டோன்ட் ஸ்குவாரல் அப்படின்னு சொல்லக்கலாம் வந்து சண்டையிடாதே அப்படின்னு அர்த்தம். வித் அப்படின்னா வந்து உடன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து நண்பர்கள் உடன் அப்படின்னு வந்திருக்குல்ல, அதனால வந்து இந்த வித்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இயர் அப்படின்னா வந்து ஒன் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா வந்து நண்பர்கள். டோன்ட் ஸ்குவாரல் வித் யுவர்
ஃப்ரெண்ட்ஸ். உன் நண்பர்களுடன் சண்டையிடாதே, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சண்டை போடாத அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஸ்குவாரல் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மூக்கை உறிஞ்சாதே. இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்னோக். டோன்ட் ஸ்னோக். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து உறிஞ்சாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால வந்து இந்த டோன்ட் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்னோக் அப்படின்னா வந்து மூக்கை உறிஞ்சு அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஸ்னோக் அப்படின்னா வந்து மூக்கை உறிஞ்சாதே. மூக்கை உறிஞ்சாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஸ்னோக். டோன்ட் ஸ்னோக். நெக்ஸ்ட் ஒன், துப்பாதே. துப்பாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா துப்பாத அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தோம்னா டோன்ட் ஸ்பீக். டோன்ட் ஸ்பீக். இதே வந்து தமிழ் அக்கஸ்லிங் கொடுக்குறங்க டோன்ட் ஸ்பீக். துப்பாத அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஸ்பீக். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து துப்பாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு வந்து டோன்ட்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே ஸ்பிக் அப்படின்னா வந்து துப்பு அப்படின்னு அர்த்தம். அதுவே டோன்ட் ஸ்பிக் அப்படின்னு வரக்கெல்லாம் வந்து துப்பாதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஹார்ட். இதை மனசில் வச்சுக்காத அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். அதாவது வந்து மனசுக்கு கொண்டு போகாத, எடுத்துக்காத அப்படின்றதுக்காக வந்து இதுதான் வந்து மீனிங். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து கொல்லாதே அப்படின்னு சொல்கிற, மனதில் கொல்லாதே அப்படின்னு வந்திருக்குல்ல, அதனால் வந்து டோன்ட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். டேக் அப்படின்னா வந்து எடுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டேக் அப்படின்னா வந்து எடுத்துக்கொள்ளாத அப்படின்னு அர்த்தம். இட் அப்படின்னா வந்து அதை அப்படின்னு அர்த்தம். டூ அப்படின்னா வந்து இக்கு. அடுத்து வந்து ஹார்ட் அப்படின்னா வந்து மனம். மனதில் எடுத்துக்காத, மனசில் வந்து வச்சுக்காத அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வந்து என்ன டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். அதை மனசில் வச்சுக்காத, மனதில் கொள்ளாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். நெக்ஸ்ட் ஒன், என் மீது குற்றம் சாட்டாதே. என் மேலே வந்து குற்றம் சுமக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா என் மேலே பழி போடாத அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா டோன்ட் அக்யூஸ் மீ. டோன்ட் அக்யூஸ் மீ. டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து குற்றம் சாட்டாதே அப்படின்றதுக்கு வந்து என்ன டோன்ட் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். அக்யூஸ் அப்படின்னா வந்து குற்றம் சாட்டு அப்படின்னு அர்த்தம். அதே டோன்ட் அக்யூஸ் அப்படின்னு வரக்குள்ள வந்து குற்றம் சாட்டாதே அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா வந்து என்னை இல்லைன்னா என் மீது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து என் மீது அப்படின்னு அர்த்தம். தனியாக வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா மீ அப்படின்றதுக்கு என்னை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் அக்யூஸ் மீ அப்படின்னா வந்து என் மீது குற்றம் சாட்டாதே. இதே வந்து இங்கிலீஷில் எப்படி சொன்னோன்னா டோன்ட் அக்யூஸ் மீ. நெக்ஸ்ட் ஒன், இதை ஏற்காதே. அதாவது இதை ஏற்றுக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் அக்செப்ட் திஸ். டோன்ட் அக்செப்ட் திஸ். டோன்ட் அப்படின்னா வந்து செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஏற்காதே அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால் வந்து இந்த டோன்ட்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். அக்செப்ட் அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் அக்செப்ட் அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்ளாதே அப்படின்னு அர்த்தம். திஸ் அப்படின்னா வந்து இதை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் அக்செப்ட் திஸ் அப்படின்னா வந்து இதை ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளாத அப்படின்றதுக்கு இதை ஏற்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் அக்செப்ட் திஸ். டோன்ட் அக்செப்ட் திஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.